வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இலக்கண பகுதி வந்து வினா எழுத்துக்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இதிலிருந்து கண்டிப்பா எக்ஸாம்க்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டா கேட்பாங்க. சரிங்களா? ஸோ வாங்க. ஸோ வினா எழுத்துக்கள். ஓகேங்களா? வினா அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஒரு எழுத்தானது அந்த வினா பொருளை குறிச்சிச்சு அப்படின்னா அதுதான் வினா எழுத்துக்கள். ஓகேங்களா? வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள் என்று பெயர். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் வினா பொருளை தருதோ அந்த எழுத்துக்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள் என்று பெயர். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 கொடுத்துருப்பாங்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேங்களா? ஸோ இது 5மே வந்து பாத்தீங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள். ஓகேங்களா? என்னென்ன இருக்கு? ஏ இருக்கு, அதுக்கப்புறம் யா இருக்கு, ஆ, ஓ, ஏ. சரிங்களா? ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். இது எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின். ஓகேங்களா? வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்து கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 5 வினா எழுத்துக்கள் வருது. சரிங்களா? ஸோ அதே கொஸ்டின் இப்படி கேட்கலாம். மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எத்தனை? மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எத்தனை? மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ மொழியின் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லெட்டர் தான். ஃபர்ஸ்ட் கூடிய 2 லெட்டர் ஏ, யா. ஓகேங்களா? இந்த 2 லெட்டர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா மொழிக்கு முதலில் வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம் பாரு. எங்கு. ஓகேங்களா? ஸோ ஏ வந்திருக்கா, யாருக்கு இங்க யா வந்திருக்கா. ஸோ இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா மொழிக்கு முதல்ல வந்திருக்கனால இது வந்து மொழியின் முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். சரிங்களா? மொழியின் இறுதியில் கடைசியா வரக்கூடிய வினா எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க. ஆ, ஓ. ஓகேங்களா? பேசலாமா. ஓகேங்க. ஆ வந்திருக்கு. தெரியுமோ. இங்க வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? ஓ வந்திருக்கு. ஸோ மொழியின் இறுதியில் வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லெட்டர் மட்டும் தான். ஒன்னு ஆ, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஓ. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ கீழ்கண்டவற்றுள் மொழியின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற லெட்டர் மட்டும் வருது. ஓகேங்களா? ஸோ ஏ மட்டும் வருது. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மேல ஏ இருக்கு, இங்க வந்து ஏ இருக்கு. ஸோ ஏன் அப்படிங்கிறது வந்து ஏ வருது. நீதானே அப்படிங்கிறது பதில் லாஸ்டா என்ன வருது? நமக்கு ஏ வருது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க வினா. வினா எழுத்து மொத்தம் எத்தனை வகைப்படுது? மொத்தம் 5 வகைப்படுது. ஓகேங்களா? முதல்ல வருது, இறுதியில வருது, கடைசியில வருது. வரிசையில் எழுதிக்கங்க. ஏ, யா, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேங்களா? இந்த ஆர்டர் எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இந்த வினா எழுதி 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அகவினா. ஓகே. இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புறவினா வரும். சரிங்களா? ஸோ அகவினா, புறவினா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? வினா எழுத்தோட முதல் எழுத்தை நீக்கிட்டீங்க அப்படின்னா பொருள் இல்லை அப்படின்னா அதுதான் அகவினா. பாருங்க. எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்கள் நீக்கினால் இப்ப ஏவை நீக்கிருங்க, யாவை நீக்கிருங்க, ஏவை நீக்கிருங்க. ஸோ பொருள் தருதா? பொருள் தரல. ஓகேங்களா? இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தை இருந்து வினா பொருளை தருவதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகவினா. சரிங்களா? சோ அப்படின்னா புறவினா என்ன அப்படின்னா அது முதல் எழுத்தை நீக்கினாலும் சரி நமக்கு என்ன தரும்? பொருள் தரும். அவனா. ஓகேங்களா? சோ இங்க அவனா ஆன்னு வந்து பாத்தீங்களா? சோ அதை நீக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? அவனு பொருள் வரும். வருவானோ ஓ நீக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வருவான். ஓகேங்களா? சோ இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வினா எழுத்து லாஸ்ட்ல கூட வினா எழுத்து நீக்கினாலும் சரி நமக்கு என்ன தருது? ஒரு மீனிங்கை தருது, ஒரு பொருளை தருது. சோ அப்படி தந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? புறவினா. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புற வினாக்கள். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ் தான். இதை படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல 1 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ஓகேங்களா? சோ கொஸ்டின் பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? என் வீடு டேஷ் உள்ளது. என் வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே உள்ளது. தம்பி டேஷ் வா, இங்கே வா. நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது, எங்கே தேங்கி இருக்கிறது. யார் டேஷ் தெரியுமா, யார் யார் வந்து அவர் தெரியுமா. உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது, எங்கே அமைந்துள்ளது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வினா எழுத்துக்களுமே கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுற்றெழுத்து நடத்தியிருப்போம். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.